வெல்கம் யூஎஸ். இந்த வீடியோல நம்ம டாப் 5 ஹாரர் மூவிஸ்க்கான பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதே ஹாரர் கேட்டகரியில 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க 5 மூவிஸ்மே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ் தான். சோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி தி பாபாடூக். இந்த படத்தோட டைரக்டர் ஜெனிஃபர் கென்ட். இந்த மூவி 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல சிங்கிள் மதரான அமிலியா அவங்களோட 6 வயசு பையனான சாம் கூட ஒரு நார்மல் லைஃபை வாழ்ந்துட்டு வராங்க. எல்லாம் நல்லபடியா தான் போச்சு. ஆனா ஒரு நாள் நைட் சாம தூங்க வைக்கிறதுக்காக தி பாபாடூக்குங்கிற ஒரு புக்கை அமிலியா படிச்சு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் உங்க வீட்டுல பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இறுதியா அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டரியை சால்வ் பண்ணி இந்த பிரச்சனையை விட்டு இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வர ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளவு நீட்டா எடுத்திருக்காங்க. நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸை ஏற்படுத்தக்கூடிய சீன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. அதோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஒர்க்லாம் டாப் நாச்சா இருந்தது. மேஜர் ரோல்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருந்த எஸ்சி டேவிஸ் அண்ட் நோவா வைஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. சோ ஒரு ஒர்த்தான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த பாபாடூக். ஆனா இந்த படம் இன்னும் தமிழ் டப்ல வரல. இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் இது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி இட் சாப்டர் 2. இந்த படத்தோட டைரக்டர் ஆண்ட்ரூஸ் மாச்சிட்டி. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. 2017 ரிலீஸ் ஆன இட் மூவியோட சீக்வலா தான் டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. 27 வருஷம் கழிச்சு பென்னிவைஸ் கோஸ்ட் திரும்ப வந்துருச்சுங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட டீம் அகைன் ரீயூனியன் ஆகுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அந்த கோஸ்டை எதிர்கொள்ள போறாங்கிறதையும் இதனால இவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னங்கறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இட் ஒன் மூவி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. சோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். படத்துல ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. போன பார்ட்டை கம்பேர் பண்ணா அதை விட அதிகமான ஹாரர் போர்ஷன்ஸ் இந்த மூவில இருக்கு. வெறும் $79 மில்லியன் செலவுல எடுத்து $473 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஒரு ஒர்த் டு வாட்ச் ஹாரர் மூவி தான் இந்த இட் சாப்டர் 2. அதோட இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி தி ஃபர்ஸ்ட் ஓமன். இந்த படத்தோட டைரக்டர் ஆர்காசா ஸ்டீவன்சன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. 1976 ரிலீஸ் ஆன தி ஓமன் மூவியோட ப்ரீக்வலா தான் டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. நார்மலான ஓமன் மூவியோட ஸ்டோரியில ஒரு சாத்தான் குழந்தை உருவத்துல பிறக்கிற மாதிரியும் அதை அடாப்ட் பண்ணி வளர்க்கிற ஃபேமிலி ஃபேஸ் பண்ற திகிலான நிகழ்வுகள் தான் மொத்த ஸ்டோரியா இருக்கும். ஆனா இந்த மூவி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுற நிகழ்வுகளை சொல்ற படமா தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த மூவியோட கதை 1971 நடக்குது. அப்போ மார்கரெட்டுங்கிற ஒரு நன் அமெரிக்காவில இருந்து ரோம்ல இருக்கிற சர்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த ஒரு சர்ச்சில் பல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க சந்திச்ச பல திகிலான நிகழ்வுகள் தான் இந்த படத்தோட மீதி கதை. வழக்கமான ஓமன் மூவி மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் சர்ச்சை சுத்திய ஸ்டோரி மூவ் ஆகுறதால நன்னு மூவி பார்த்த ஃபீல் தான் கொடுக்கும். ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்மள மிரட்டி எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் பக்காவா இருந்தது. கூடவே கேரக்டர் டிசைனும் பார்த்து பக்காவா பண்ணிருக்காங்க. எக்ஸார்சிசம் சீன்ஸ்ல எல்லாம் நிக்கலோட ஆக்டிங்லாம் சூப்பராவே இருந்தது. படத்துல ஹாரர் சீன்ஸ் மட்டும் இல்லாம பல டிஸ்டர்பிங்கான சீன்ஸும் நிறையவே இருக்கு. சோ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த மூவியை பாருங்க. ஆனா இந்த படம் இன்னும் தமிழ் டப்ல இல்ல. இருந்தாலும் ஒரு பெஸ்டான ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஓமன். சோ உங்க ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி ஷட்டர். இந்த மூவி 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தாய்லாந்து சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. படத்தோட கதையில நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருக்காரு. ஒரு நாள் இவரும் இவரோட லவரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோ எடுக்கிற எல்லா போட்டோஸும் பிளர்ராவும் தெளிவில்லாமையும் இருக்கு. கூடவே பல அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் அவர் சுத்தி நடக்க ஆரம்பிக்குது. எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போன நம்ம ஹீரோ அந்த மிஸ்டரிஸை சால்வ் பண்ண முயற்சி எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. தாய்லாந்து மூவிஸ்லயே வச்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவினா அது இந்த ஷட்டர் மூவி தான். அந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸுமே மிரட்டி விட்ட படம் தான் இது. படத்துல மெயினா பேய் வர சீன்ஸ்லாம் பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு செமையா படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தோட காப்பிரைட் வாங்கி தமிழ் எடுத்தாங்க. அது என்ன படம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த படம் இன்னும் தமிழ் டப்ல இல்ல. இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஹாரர் மூவி தான் இது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்க மூவி ஹெரிடிட்டரி. இந்த படத்தோட டைரக்டர் அரி அஸ்டர். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. ஃபியூனரல் முடிச்சுட்டு ஹீரோயின் அவங்களோட நார்மல் டே டு டே லைஃப்க்கு திரும்ப போலான்னு பார்த்தா இவங்க அம்மாவோட இறப்புக்கு அப்புறம் இவங்க வீட்டை சுத்தி பல அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இறுதியாக அவங்க அம்மா டெத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாங்களா இல்லையா, இதனால இவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ண பிரச்சனை எல்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல் தான் கொடுத்தது. ஆனா அடுத்தடுத்து பல ஹாரர் எலிமெண்ட்ஸ்
சீக்வன்ஸ்லாம் வச்சு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட் எகிற வச்சிருக்காரு டைரக்டர். இந்த படம் ஒரு நார்மலான ஹாரர் மூவி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா படத்தை கொண்டு போயிருக்காரு டைரக்டர். அதர்வைஸ் படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆக்டர்ஸுமே பேர் சொல்ற அளவுக்கு ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் ஹாரர் மூவி தான் இது. அதோட படம் தமிழ் டப்லிங் அவைலபிள் இருக்கு. டோன்ட் மிஸ் இட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் மூவி ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை அப்லோட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.